Hello friends, welcome to Fantasy Guru Tamil YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணி ஆல்ல கொடுங்க. போடக்கூடிய வீடியோக்களை உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் இந்த ரெண்டு டீமோட பிளேயரோட ஸ்டாட்ஸ் வீடியோ பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த பர்டிகுலர் மேட்சோட 10 கிராண்ட் லீக் டெமோ டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்க போய் பாருங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி மே மாதம் வந்து நடக்கிறதுக்கு டைமிங் பார்த்தோம்னா இரவு 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்குதுங்க. ஸோ ஓகே, இந்த மேட்ச் எங்கே நடக்குதுன்னு பார்த்தோம்னா MA சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னையில் தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஓகே, இப்போ நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ½ அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ½ அன் ஹவர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிச்சை செக் பண்ணி இந்த பிச்சை எதுக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதையும் நம்ம வந்து டெலிகிராம் சேனல் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம டாஸ் வின் பண்ண யார் எந்த டீம் டாஸ் வின் பண்ணியிருக்காங்க, வின் பண்ண டீம் வந்து பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்களா, பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்களா, இல்ல ரெண்டு டீம்ல வந்து பிளேயிங் லெவலில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிறது நாங்கள் டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததா நீங்களும் நம்ம குபேரா ஃபேண்டசி ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணலைன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்மால் லீக்ல ப்ளே பண்றீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பா இருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க இன்வெஸ்ட் பண்ற மணி வந்து பாத்தீங்கன்னா கம்மியாக தாங்க இருக்கும். ஸோ ஒரு 10,000 வின்னிங் அமௌண்ட், ஒரு 20,000 வின்னிங் அமௌண்ட்டுக்கு நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க ஒரு அமௌண்ட்னு பாத்தீங்கன்னா மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்ல கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபாய் கிட்ட உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் ஆகும். ஸோ மறக்காம குபேரா ஃபேண்டசி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் டியோன்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்ல காமனா 5 பிளேயர் அவங்க வந்து கொடுத்துருவாங்க. அதுல இருந்து நீங்க ஒரு பிளேயரை பிக் பண்ணி பிளே பண்ணாவே போதும், அதிக மணி வின் பண்ணலாம். ஓகே, மறக்காம குபேரா ஃபேண்டசி ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா FG. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ரெண்டு டீமும் உள்ள பிளேயிங் லெவல்ல யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து இந்த டீட்டெயிலாக பார்ப்போம். சென்னையோட பிளேயிங் லெவல் வந்து பார்த்தோம்னா அஜின்கே ரஹேனா, ருத்ராஜ் கெய்க்வாட், டேரில் மிச்சல், சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜா, மகேந்திர சிங் தோனி, மொயின் அலி, தீபக் ஷா, துஷாரா தேஷ்பாண்டே அண்ட் முஸ்தபிஷுல் ரஹ்மான், பத்ரிநாத். இதில் வந்து இம்பேக்ட் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா சதுல் தாகூர் வந்து இம்பேக்ட் பிளேயராக வந்து இருக்காரு. இப்போ அடுத்ததா பஞ்சாப் கிங்ஸோட பிளேயிங் லெவலில் யார் யார் இருக்காருன்னு வந்து பார்ப்போம். இதில் பிரெட் சிம்ரன் சிங், ஜானி ப்ரோஸ்டோ, ரிலியா ராசோ, சாம் கரன், ஜித்தேஷ் சர்மா, சசாந்த் சிங், அஸ்தோஷ் சர்மா, ரபாடா, ஹபித் பார், அசல் பட்டேல், ராகுல் சகார். பார்த்தீங்கன்னா அசதீப் சிங் வந்து இம்பேக்ட் பிளேயரா வந்து இருக்காருங்க. ஓகே, இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டீம்ல இருக்க பிளேயரோட ஸ்டாட்ஸை 1 by 1 வந்து பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் சென்னை டீம்ல இருக்க பிளேயர்களோட ஸ்டாட்ஸை வந்து 1 by 1 பார்க்கலாங்க. இது வந்து அஜின்கே ரஹேனாவை பொறுத்த வரைக்கும் ஹெட் வரல 31ங்கிறது ஆவரேஜா வச்சிருக்காரு. 18 மேட்சுக்கு 467 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 26ங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 39ங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காரு. ஸோ ஹெட்விட்டை பொறுத்த வரைக்கும் போத் ரெண்டுலையுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 25+ மேலே ஒரு நல்ல ஆவரேஜ் ஸ்கோரை தான் வந்து வச்சிருக்காரு. இப்போ வெறும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 222 ரன் வந்து அடிச்சிருக்காரு 17 மேட்சை பிளே பண்ணி. இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பெருசா எந்த ஒரு இது இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு 20+ ரன்னுங்க தான் ஆவரேஜா வந்து வச்சிட்டு இருக்காரு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ன்னு பார்த்தோம்னா இதுல வந்து ஒரு 2 மேட்ச்ல மட்டும்தான் ஒரு 25+ ரன்னுக்கு மேல வந்து அடிச்சிருக்காரு. இப்போ அடுத்ததா ருத்ராஜ் கெய்க்வாடை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெயிட்ல 29ங்கிறது ஆவரேஜ் வச்சிருக்காரு. 6 மேட்சை பிளே பண்ணி 147 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சை பிளே பண்ணி ஒரு மேட்ச்ல மட்டும் தான் ஒரு 30+ ரன் அடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 4 மேட்ச்ல 2 மேட்ச்ல ஒரு 30+ ரன்னுங்கிறத வந்து ஆவரேஜா வந்து எடுத்திருக்காருங்க. இப்போ வேணும்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 47ங்கிறது ஆவரேஜா வச்சிருக்காரு. 13 மேட்சுக்கு 623 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50+ ரன்னுக்கு மேலேயே வந்து அடிச்சிருக்காருங்க. ஸோ செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச்ல ஒரு 30+ ரன்னுங்கிறத வந்து அடிச்சிருக்காரு. ஸோ போத் ஹெட் வெயிட்ல இருக்கட்டும் மெனுவா இருக்கட்டும் ரெண்டுலையுமே வந்து ஒரு சூப்பரான ரெக்கார்ட் தான் வச்சிருக்காங்க. ரீசெண்ட் ஃபார்மும் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்காரு. இவர் தான் கடைசி பால் மேட்ச் ஸ்டார்டிங் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு. ஓபன் பண்ணல இருந்து கடைசி முடிகிற வரையும் நின்று மேட்சோட ஸ்கோரை வந்து வேற அளவுக்கு கொண்டு போயிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். இப்போ அடுத்ததா வந்து பார்த்தோம்னா டேரில் மிச்சலை பொறுத்த வரைக்கும் ஹெட்வேர்ட்ல ஒரு மேட்ச்ல பிளே பண்ணிக்காது 8 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ ஹெட்வேர்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒஸ்டான ரெக்கார்டு தான் இருக்கு.
வெறும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 மேட்சை பிளே பண்ணி 134ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. பிளஸ் ஒரு விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. இந்த இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 2 மேட்ச்ல 25 பிளஸ் ரன்னும், செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு மேட்ச்ல மட்டும் ஒரு 25 பிளஸ் ரன் அடிச்சிருக்காரு. அடுத்ததா சிவம் துபையோட ஹெட்வேட்டை பொறுத்த வரைக்கும் 6 மேட்சை பிளே பண்ணி 151ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 2 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 23க்கு மேல 25 பிளஸ் ரன்னுங்கிறத அடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் ஒரு 50 பிளஸ் ரன்னுங்கிறத அடிச்சிருக்காருங்க. சரி, வெறும் எடுத்துக்கிட்டோம்னா 383ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 14 மேட்சை பிளே பண்ணி. இதுல வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 25 பிளஸ் ரன்னுக்கு மேலதான் வந்து அடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச்ல 25 பிளஸ் ரன்னுக்கு மேல அடிச்சிருக்காருங்க. ரீசெண்ட் ஃபார்ம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் இருக்காரு. மஸ்ட் மேட்சுக்கு பாத்தீங்கன்னா 30 பிளஸ் ரன்னுக்கு வரைக்கும் வந்து எடுத்துட்டு இருக்காரு. இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனியோட ஹெட்வேட்டை பொறுத்த வரைக்கும் 47ங்கிறது ஆவரேஜா வச்சிருக்காரு. 32 மேட்சுக்கு 655 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 32ங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 85ங்கிறத ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் வந்து வச்சிருக்காரு. வெறும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 42ங்கிறத ஒரு ஆவரேஜா வச்சிருக்காருங்க. கிட்டத்தட்ட 72 மேட்ச் பிளே பண்ணி 1523 ரன்னுங்கிறத அடிச்சிருக்காரு. இப்ப பார்த்ததா ரவீந்திர ஜடேஜாவோட ஹெட்வேட்டை பொறுத்த வரைக்கும் 29 மேட்சை பிளே பண்ணி 349 ரன் வந்து அடிச்சிருக்காரு. 17 விக்கெட்டும் எடுத்திருக்காருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 45ங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 23ங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காருங்க. கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 15 மேட்ச்ல 10 முறை வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 9 மேட்ச்ல 7 விக்கெட் வந்து எடுத்திருக்காருங்க. இப்ப வேணும்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 47 மேட்சை பிளே பண்ணி 429 ரன் வந்து அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 34 விக்கெட்டும் சேர்த்து எடுத்திருக்காருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 19 மேட்சுக்கு 18 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 29 மேட்சுக்கு 16 விக்கெட்டுங்கிறத வந்து எடுத்திருக்காரு. இப்ப அடுத்ததா மொயின் அலியை பொறுத்த வரைக்கும் ஹெட்வேட்ல 4 மேட்சை பிளே பண்ணி 60ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. பிளஸ் 4 விக்கெட்டும் வரையும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்ல பெருசா எதுவும் இல்லை, பட் 4 மேட்சுக்கு 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங் ஆர்டர்ல ஒரு 46 பிளஸ் ரன் வரையும் எடுத்திருக்காரு. அது இல்லாம பவுலிங்ல வந்து 2 மேட்சுக்கு 1 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. வெறும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 11 மேட்சை பிளே பண்ணி 68ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. பிளஸ் 6 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. இந்த வேலையே வந்து பாத்தீங்கன்னா இன்னிங்ஸ்ல பேட்டிங் ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா பெருசா எந்த ஒரு இதுவும் இல்லைங்க. பட் மேட்ச் பவுலிங்லும் அதே தான். 3 மேட்சை பிளே பண்ணி 1 விக்கெட் வரைக்கும் தான் எடுத்திருக்காரு. வெனுவில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இவர் வந்து கொஞ்சம் தவிர்க்கிறது பெட்டர். செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 7 மேட்சை பிளே பண்ணி 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ரெண்டுலையுமே வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆர்டர்ல பெரிய ரோல் எதுவுமே இல்லை. பட் பவுலிங் ஆப்ஷன்ல வந்து பார்த்தோம்னா மேட்சுக்கு 1 விக்கெட்டுங்கிறத மஸ்ட் எடுத்துட்டு இருக்காருங்க. இப்ப அடுத்த வந்து பாத்தீங்கன்னா தீபக் ஷா பொறுத்த வரைக்கும் ஹெட்வேட்ல 9 இன்னிங்ஸ் பிளே பண்ணி 7 விக்கெட் வரை எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 6 மேட்சுக்கு 5 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 2 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ ரெண்டுலையுமே ஒரு நல்ல ஒரு ரெக்கார்டு தான் இருக்கு. ஸோ பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே இல்லைங்க. வெறும்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 18 மேட்சை பிளே பண்ணி கிட்டத்தட்ட 23 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 7 மேட்சுக்கு 8 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 11 மேட்சுக்கு 15 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ போத் வெனுவில் 2 இன்னிங்ஸ்லுமே இவர் பவுல் பண்றாரு அப்படிங்கிற மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. மேட்சுக்கு 1 அல்லது 2 விக்கெட் வரையும் எடுத்துட்டு இருக்காரு. ஓகே, இப்போ அடுத்த வந்து பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா முஸ்தபிசுர் ரஹ்மானை பொறுத்த வரைக்கும் ஹெட்வேட்ல 5 மேட்சை பிளே பண்ணி 4 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 4 மேட்சுக்கு 4 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல விக்கெட் எதுவும் பெருசாக எடுக்கல. ஸோ வெறும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 மேட்சுக்கு 11 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சுக்கு 6 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 5 மேட்சுக்கு 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் 2லயே ஒரு சூப்பரான ரெக்கார்டாக எடுத்திருக்காரு. அதாவது 2 இன்னிங்ஸ்லுமே மேட்சுக்கு 2 விக்கெட்டுங்கிறத வந்து கம்பல்சரி எடுத்துட்டு இருக்காருங்க. ஸோ இவர் வந்து வெனுல 2 இன்னிங்ஸ்லுமே வந்து மஸ்ட் இவர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த துஷார் தேஷ்பாண்டே பொறுத்த வரைக்கும் ஹெட்வேட்ல 2 மேட்சை பிளே பண்ணி 3 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் வந்து அந்த விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. வெறும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 13 மேட்சை பிளே பண்ணி 19 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. 5 மேட்சுக்கு 7 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 8 மேட்சுக்கு 12 விக்கெட்டும் எடுத்துக்காருங்க. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் 2 இன்னிங்ஸ்லுமே இவர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. மேட்சுக்கு 2 விக்கெட் அவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப அடுத்ததா பத்ரிநாவை பொறுத்த வரைக்கும் ஹெட்வேட்ல 1 மேட்சை பிளே பண்ணி 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் அந்த விக்கெட்டும் எடுத்திருக்காரு. வெறும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 9 மேட்சை பிளே பண்ணி 16 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சுக்கு 4 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 7 மேட்சுக்கு 12 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ ரெண்டுலையுமே ட்ரை பண்ணி பாருங்க. மோஸ்ட்லி செகண்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்றாங்கன்னா ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ரீசெண்ட் ஃபார்மும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் இருக்காரு. மேட்சுக்கு 1 அல்லது 2 விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. அதிகபட்சம் 4 விக்கெட் வரையும் எடுத்துட்டு இருக்காருங்க.
அடுத்ததா சதுல் தாக்கூர் தாக்கூரை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 10 மேட்சை பிளே பண்ணி 11 ரன் வந்து அடிச்சிருக்காரு, பிளஸ் 17 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 8 மேட்சுக்கு 10 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சுக்கு 7 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ ஹெட்வுட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டுலையுமே ஒரு சூப்பரான ரெக்கார்டு தான் வந்து வச்சிருக்காரு. ஸோ வெறும் எடுத்துக்கிட்டோம்னா 7 மேட்சை பிளே பண்ணி 5 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 2 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ இது வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. மேட்சுக்கு 1 விக்கெட்டுங்கிறத மஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. இப்போ அடுத்த வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸோட பிளேயர் ஸ்டாட்ஸை வந்து 1 by 1 வந்து பார்க்கலாம். இதுல பிரத்சிம்ரன் சிங்கோட ஹெட்வுட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்சை பிளே பண்ணி 42ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் அந்த ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. ஹெட்வுட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரான ரெக்கார்டு வந்து வச்சிருக்காரு தான் நான் சொல்லுவேன். இதோட வெறும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே மாதிரி சேம் தாங்க, ஒரு மேட்ச் தான் பிளே பண்ணிருக்காரு, அதே 42 தான். ஸோ ஹெட்வுட் வெறும் ரெண்டுலையுமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ரெக்கார்டு தான் வச்சிருக்காரு. ஒரு மேட்ச் தான் பிளே பண்ணிருக்காரு, அந்த ஒரு மேட்ச்லயும் 40+ ரன்னுங்கிறத வந்து எடுத்திருக்காரு. ஓகே, இப்போ அடுத்த வந்து பார்த்தோம்னா ஜானி பிரெஸ்டோ பொறுத்த வரைக்கும் ஹெட்வுட்ல 6 மேட்சை பிளே பண்ணி 97 ரன் தான் அடிச்சிருக்காரு. அது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் 2 மேட்சும் வந்து ஒரு 25+ ரன்னுக்கு மேல வந்து எடுத்திருக்காருங்க. ஸோ வெறும் எடுத்துக்கிட்டோம்னா 6 மேட்ச் 211 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 4 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50+ ரன் அடிச்சிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட ரெண்டுலுமே வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் ஒரு நல்ல ரெக்கார்ட் எடுத்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பேட் பண்றாருன்னா ஒரு கேப்டன் ஒரு வைஸ் கேப்டன் கொஞ்சம் கூட ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்த வந்து பார்த்தோம்னா ஷாம் கரனை பொறுத்த வரைக்கும் ஹெட்வுட்ல 3 மேட்சை பிளே பண்ணி 35 ரன் வந்து அடிச்சிருக்காரு, பிளஸ் 4 விக்கெட் மாதிரி எடுத்திருக்காருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுலிங் ஆப்ஷன்ல வந்து பார்த்தோம்னா 3 மேட்சுக்கு 4 விக்கெட் வரை எடுத்திருக்காரு. பேட்டிங் ஆர்டர்ல பெருசா எந்த ஒரு ஸ்கோரும் இல்லை. இது செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் பவுலிங்ல எந்த ஒரு பெரிய ரெக்கார்டும் இல்லை, பட் பேட்டிங் ஆர்டர்ல ஒரு மேட்ச்ல மட்டும் ஒரு 25+ ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. வெறும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 மேட்சை பிளே பண்ணி 29 ரன் வந்து அடிச்சிருக்காரு, பிளஸ் ஒரு விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ வெனுல ஒரு மேட்ச்ல மட்டும்தான் ஒரு 25+ ரன் எடுத்திருக்காரு. ஸோ பவுலிங் ஆர்டர்ல வந்து பார்த்தோம்னா 2 மேட்சுக்கு 1 விக்கெட் வரையும் தாங்க எடுத்திருக்காரு. ஸோ இப்போ வெனுவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒஸ்டா தான் இருக்காரு வந்து சொல்லணும். ஓகே, இப்போ ரீசன்ட் ஃபார்ம்ல வந்து பார்த்தோம்னா மேட்சுக்கு 1 அல்லது 2 விக்கெட் வரையும் மஸ்ட் எடுத்திருக்காரு. பேட்டிங் ஆர்டர்ல ஒரு மினிமம் ஒரு 25+ ரன் வரையும் அடிச்சிட்டு இருக்காரு. இப்போ ஜித்தேஷ் சர்மா பொறுத்த வரைக்கும் ஹெட்வுட்ல 3 மேட்சை பிளே பண்ணி 47ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் ஒரு 25+ ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. ஓகே, ஹெட்வுட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒஸ்டான ஸ்கோர் தான் சொல்லுவேன். இதை பொறுத்த வரைக்கும் வெனு எடுத்துட்டீங்கன்னா ஒரு மேட்சை பிளே பண்ணி 21 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஸோ வெனுலையும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒஸ்டா தான் வந்து பிளே பண்ணியிருக்காரு. ஓகே, இப்போ அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா ரோசாவை பொறுத்த வரைக்கும் ஹெட்வுட்ல 4 மேட்சை பிளே பண்ணி 50 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. கிட்டத்தட்ட இவர் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும்தான் ஒரு 35+ ரன் வந்து அடிச்சிருக்காரு. வெறும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மேட்சை பிளே பண்ணியிருக்காரு, அந்த ஒரு மேட்ச்ல பாத்தீங்கன்னா 35+ ரன் வரை அடிச்சிருக்காரு. அது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் அந்த ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. இப்போ அடுத்ததான் சசாந்த் சிங்கை பொறுத்த வரைக்கும் ஹெட்வுட்ல 2 மேட்சை பிளே பண்ணி 15 ரன் அடிச்சிருக்காருங்க. ஸோ ஹெட்வுட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒஸ்டான ரெக்கார்டு தான் வந்து வச்சிருக்காரு. வெனு தாங்க அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச், இதுக்கு மேலே இந்த மேட்சை பிளே பண்ணல, பட் ரீசன்ட் ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல இருக்காரு. இப்போ அடுத்த வந்து பார்த்தோம்னா அசுதோஷ் சர்மா பொறுத்த வரைக்கும் ஹெட்வுட்டா இருக்கட்டும் வெனுவா இருக்கட்டும் இதான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பிளே பண்றாரு. ரீசன்ட் ஃபார்ம்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35+ ரன்னுக்கு மேல வந்து அடிச்சிட்டு இருக்காருங்க. அடுத்ததா ஹபீப் பாரை பொறுத்த வரைக்கும் ஹெட்வுட்ல 4 மேட்சை பிளே பண்ணி விக்கெட் எதுவுமே பெருசா எடுக்கல. ஹெட்வுட்டா இருக்கட்டும் வெனுவா இருக்கட்டும் ரெண்டுலயுமே வந்து ரொம்ப ஒஸ்டான ஒரு ரெக்கார்டு தான் வந்து வச்சிருக்காரு. இப்போ அடுத்ததா ஹர்ஷல் பட்டேலை பொறுத்த வரைக்கும் ஹெட்வுட்ல 8 மேட்சை பிளே பண்ணி 14 விக்கெட் வரை எடுத்திருக்காரு, பிளஸ் 41 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 4 மேட்சுக்கு 7 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 4 மேட்சுக்கு 7 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. அதாவது ரெண்டுலுமே வந்து பாத்தீங்கன்னா மேட்சுக்கு 2 விக்கெட் வரையும் மஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. வெறும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 மேட்ச் பிளே பண்ணி 11 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சுக்கு 5 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சுக்கு 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஹெட்வுட்டா இருக்கட்டும் வெனுவா இருக்கட்டும் ரொம்ப சூப்பரான ரெக்கார்டு தாங்க வந்து வச்சிருக்காரு. மஸ்ட் இவ்வளவு டிஃபரன்ஸ் இல்லை, கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து ரபாடா பொறுத்த வரைக்கும் ஹெட்வுட்ல 8 மேட்சை பிளே பண்ணி 8 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 1 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 5 மேட்சுக்கு 7 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ இதுல செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு நல்ல ரெக்கார்டு வந்து வச்சிருக்காரு ஹெட்வுட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ வெனுன்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 மேட்ச் பிளே பண்ணி 1 விக்கெட் வரையும் தான் எடுத்திருக்காரு. ஸோ வெனுல பெருசா சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லை. பட் ரீசன்ட் ஃபார்ம்னு வந்து பார்த்தோம்னா ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் இருக்காரு. மேட்சுக்கு 1 அல்லது 2 விக்கெட் வரையும் எடுத்துட்டு இருக்காரு.
அடுத்தது ராகுல் ஷாவை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல 11 மேட்சை பிளே பண்ணி 10 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 5 மேட்சுக்கு 5 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 6 மேட்சுக்கு 5 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சூப்பரான ரெக்கார்டு தான் இருக்கு. வேணும்னு எடுத்துக்கிட்டோம்னா 8 மேட்சுக்கு 12 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சுக்கு 3 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 6 மேட்சுக்கு 9 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ ரெண்டுலயுமே ஒரு நல்ல ரெக்கார்ட் தான் வச்சிருக்காரு. பட் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பவுல் பண்றாருன்னா ஒரு மஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. ரீசன்ட் ஃபார்முமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் இருக்காரு. மேட்சுக்கு 1 விக்கெட் வரையும் எழுதிட்டு இருக்காரு. அடுத்ததா ஹர்ஷதீப் சிங்கை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல 5 மேட்சை பிளே பண்ணி 6 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சுக்கு 3 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணும்போது 3 மேட்சுக்கு 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ ஆவரேஜா ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் தான் வந்து வச்சிருக்காரு ஹெட் டு ஹெட்ல. வேணும்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 மேட்சை பிளே பண்ணி 2 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சுக்கு 2 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மேட்சுக்கு 1 விக்கெட் வரையும் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ இவர் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. ஓகே, இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிளேயர் பேட்ல வந்து பார்ப்போம். அதாவது 2 டீம்ல இருக்கிற பிளேயர் ஸ்டாட்ஸ் வந்து பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததான் 2 டீம்ல இருக்க பிளேயருக்கு பேட்டில் யார் யாருக்கு இருக்கும் அப்படிங்கறத வந்து கொஞ்சம் டீட்டெயிலா வந்து பார்ப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரஹேனாவை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷல் பட்டேல்கிட்ட 5 இன்னிங்ஸ் பிளே பண்ணி 1 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. 25 பாலுக்கு 37 ரன் தான் வந்து அடிச்சிருக்காரு. அதே ரபாடாவை பொறுத்த வரைக்கும் 10 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. 60 பாலுக்கு 57 ரன் தான் கொடுத்திருக்காரு. ராகுல் ஷாட்ட 2 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. 6 பாலுக்கு 10 ரன் வரைக்கும் அடிச்சிருக்காருங்க. அதே ஹர்ஷதீப் சிங்கிட்ட 2 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. 9 பாலுக்கு 10 ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. இதுல மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ராகுல் ஷா, ரஹேனா, ஹர்ஷதீப் சிங், ரஹேனா இவங்களுக்கு இடையில வந்து ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா ருத்ராஜ் கைக்வாட் பொறுத்த வரைக்கும் ரபாடா கிட்ட 10 இன்னிங்ஸ் பிளே பண்ணி 3 முறை விக்கெட் இழந்திருக்காரு. 66 பாலுக்கு 60 ரன் அடிச்சிருக்காரு. இது ஹர்ஷதீப் சிங் 5 இன்னிங்ஸ்ல 2 முறை விக்கெட் இழந்திருக்காரு. 34 பாலுக்கு 37 ரன் அடிச்சிருக்காரு. மோஸ்ட்லி ஹர்ஷதீப் சிங் அண்ட் ருத்ராஜ் கைக்வாடுக்கு ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கலாம். இந்த மாதிரி டேரல் மெச்சல் வந்து பாத்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேல்கிட்ட 1 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் இழந்துட்டாரு. 10 பாலுக்கு வந்து 8 ரன் தான் வந்து அடிச்சிருக்காரு. இது ஹர்ஷதீப் சிங் 3 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. 19 பாலுக்கு 43 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஸோ டேரல் மெச்சல் ஹர்ஷல் பட்டேலுக்கு ஒரு பேட்டில் இருக்க ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததான் சிவம் துபே பொறுத்த வரைக்கும் ஹர்ஷதீப் சிங் 5 இன்னிங்ஸ்ல 2 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. 15 பாலுக்கு 22 வரையும் தான் அடிச்சிருக்காரு. இதே ரபாடா கிட்ட 5 இன்னிங்ஸ்ல 2 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. 27 பாலுக்கு 33 ரன் தான் அடிச்சிருக்காருங்க. இப்ப அடுத்த வந்து பார்த்தோம்னா கேப்டன் பிரத் சிம்ரன் சிங்கை பொறுத்த வரைக்கும் ஜடேஜா கிட்ட 1 இன்னிங்ஸ்ல 1 விக்கெட் வந்துட்டாரு. 4 பாலுக்கு 6 ரன் தான் அடிச்சிருக்காருங்க. இப்போ ஜானி பிரஸ்டோ பொறுத்த வரைக்கும் ஜடேஜா கிட்ட 8 இன்னிங்ஸ்ல 5 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. 76 பாலுக்கு 73 ரன் தான் வந்து அடிச்சிருக்காரு. இதே தீபக் ஷா கிட்ட 5 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. 26 பாலுக்கு 30 ரன் கிட்ட தான் அடிச்சிருக்காரு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜடேஜா ஜானி பிரஸ்டோக்கு வந்து ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சசாந்த் சிங்கை பொறுத்த வரைக்கும் சர்குல் தாகூர்கிட்ட 1 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் இழந்திருக்காரு. 3 பாலுக்கு 5 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. இதே லெக் பிரேக் ஸ்பின்னர்கிட்ட 3 இன்னிங்ஸ்ல 2 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. 17 பாலுக்கு 12 ரன் வந்து அடிச்சிருக்காரு. அதே லெப்ட் ஆர்ம் மீடியம் பவுலர்கிட்ட 4 இன்னிங்ஸ்ல 2 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. 18 பாலுக்கு 20 ரன் வரையும் தான் அடிச்சிருக்காரு. ஸோ சர்குல் தாக்கூர் அண்டு சசாந்த் சிங் இங்க ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததான் ஷாம் கரனை பொறுத்த வரைக்கும் மொயின் அலி கிட்ட 4 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. 6 பாலுக்கு 2 ரன் வரையும் தாங்க அடிச்சிருக்காரு. இதே பத்ரினா கிட்ட 1 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் இழந்துட்டாரு. 6 பாலுக்கு 6 ரன் வரையும் அடிச்சிருக்காரு. இதே தேஷ்பாண்டே பொறுத்த வரைக்கும் 1 இன்னிங்ஸ்ல பிளே பண்ணியிருக்காங்க. அது 1 முறை விக்கெட் இழந்துட்டாரு. 3 பால் பிடிச்சு 2 எதுவும் பெருசா அடிக்கலங்க. இப்போ அடுத்த வந்து பாத்தீங்கன்னா 2 டீம்ல வந்து கேப்டன் வைஸ் கேப்டனா யாரை கொடுக்கலாம், அதாவது 2 டீமுக்கு பிளேயர் ஸ்டேட்ஸ் வந்து பார்த்துட்டோம், பிளேயர் பேட்டில் வந்து டீட்டில் வந்து பார்த்துட்டோம். அடுத்ததா ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் யாரை கொடுக்கலாம், இல்லை கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது ரிஸ்கா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனை யார் கொடுக்கலாம் அப்படிங்கிறது. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா, ருத்ராஜ் கைக்வாட் அண்ட் ஷாம் கரன் இவங்க 3 பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது ஒரு கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இல்லை கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது ரிஸ்கா வேணும்னு பார்த்தீங்கன்னா வந்து பத்ரினா, டேரல் மெச்சல், சசாந்த் சிங், ஜோனி பிரேஸ்டோ அண்ட் ஹர்ஷல் பட்டேல் இவங்க 5 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேப்டன் அல்லது வைஸ் கேப்டனை கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் ரிஸ்கா ட்ரை பண்ணும்போது ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்களை பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.